ஓ முருகா, என் அன்பு பிள்ளையே, இந்த மாலை நேரத்தை மட்டும் தவற விடாதே பிள்ளையே. நீ இந்த பதிவை பார்த்திருந்தால் உன்னை விட பாக்கியசாலிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். நீ நினைத்தது நடக்கும் என்று காட்ட இன்னும் உனக்கு சற்று நேரமே உள்ளது. உன் கண்ணில் ஏதோ ஒரு வடிவில் நான் காட்சி அளிப்பேன். அது சேவல், மயில், முருகன் படத்தின் மூலம் கூட என்னை நீ காணலாம் பிள்ளையே. நீ இன்று சந்திக்கின்ற போராட்டம் உன்னை பலவீனப்படுத்த அல்ல, உன்னுள் இருக்கும் வீரனை வெளியே கொண்டு வரத்தான். என் பெயரை நினைத்து முன்னே போ. தடைகள் எல்லாம் படிகள் ஆகும், தோல்விகள் எல்லாம் வெற்றியின் தொடக்கம் ஆகும். நம்பிக்கை, முயற்சி, அருள், இந்த மூன்றும் இருந்தால் உன்னை யாராலும் தடுக்க முடியாது பிள்ளையே. வாழ்க்கை எளிமையாகவும் அமைதியாகவும் செல்ல வேண்டும் என்றால் உன்னிடம் வருபவர்களை அன்புடன் வரவேற்று, உன்னுடன் உரையாடுபவர்களுக்கு மன மகிழ்ச்சி தரும் வார்த்தைகளையே பேசு. உன்னை அழைப்பவர்களை மகிழ்ச்சியுடன் ஏற்று செல். அது உன் மனதில் நல் இணக்கத்தை வளர்க்கும். உன்னை ஆதரிப்பவர்களை நன்றி உணர்வோடு நினைத்து அவர்களுக்கு எப்போதும் துணை நின்று செய். அதே சமயம் உன்னை புறக்கணிப்பவர்களையோ உன்னை விலக்கி செல்பவர்களையோ பற்றி கவலைப்பட வேண்டாம் பிள்ளையே. அவர்கள் பாதை அவர்களுடையது, உன்னுடைய பாதை என்னுடையது என்பதை உணர்ந்து நீ இரு. உன் பாதையில் நீ இப்போ செல்கிறாய், பிறரை பார்த்து உன் பாதையை மாற்ற நினைக்காதே. உன்னை பின்னால் இழுக்க மாயைகள் முயலும், அதற்கு இடம் கொடுக்காமல் முன்னேறு. உன் குறிக்கோள் சரியாக உள்ளது, அதை உன்னால் நேர்மறை எண்ணத்தோடு அடைய முடியும். குறுக்கு வழியில் மற்றவர்கள் செல்லட்டும், நீ நேர் வழியில் சென்றுவிடு பிள்ளையே. நீ வெல்வது மற்றவர்களுக்கு பாடமாக அமையும். நீ எந்த இடத்திற்கு முயன்றாயோ அந்த இடத்தை நிச்சயமாக அடைவாய். என் அருளால் வெற்றி உனக்கு உறுதியாக இருப்பதை உணர். எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கின்றேன் பிள்ளையே. மனிதர்களின் புத்தி இரண்டே விதம் என உண்மையை அறிந்து கொள். சிலர் தேவையின் போது தேன் போல இனிமையாக பேசுவார்கள், ஆனால் தேவைகள் முடிந்ததும் தேள் போல கொட்டுவார்கள். இத்தகையவர்களை பார்த்து மனம் புண்படாதே. அவர்களின் இயல்பை புரிந்து கொண்டு நீ நியாயத்தையும் நேர்மையையும் பிடித்து செல். மற்றவர் எப்படி நடந்தாலும் உன் உள்ளத்தின் சுத்தமும் கருணையும் காப்பாற்றிக் கொண்டால் உன் வாழ்வு எப்போதும் அருள் வழியில் இருக்கும். இந்த மாலை நேரத்தில் உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். உன்னை விட பாக்கியசாலிகள் யாரும் இருக்க மாட்டார்கள் பிள்ளையே. ஓம் முருகா.